ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. இது ஒரு 2 BHK வீடுங்க. இதை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வடக்கு பார்த்த சைடில் வடக்கு வாசலே வச்சு கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூமோட டியூப்ளெக்ஸ் மாடல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. 30 அடி ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த சைட்டில் இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சென்ட்டுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1270 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கார்னர் சைட்டுங்க. வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க. ஒரு பக்கம் 30 அடியாகவும் இன்னொரு பக்கம் 23 அடியாகவும் அமைஞ்சிருக்கு. ரோடெல்லாம் நல்ல பெரிய பெரிய ரோடாக இருக்குங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியா, நல்ல பீக்கான ஏரியாவிலே இருக்குங்க. வாங்க இப்போ இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு கட்டியிருக்காங்க. பதினொன்றுக்கு 18 அப்படிங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பெரிய காரை கூட நம்ம தாராளமாக நிறுத்திக்கிற முடியும். மெயின் டோரு தேக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ள என்றானதும் 11க்கு 18 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைஞ்சிருக்குங்க. ஹாலில் பெருசாக ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 8 அப்படிங்கிற அளவில் ஒரு கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. கிச்சன் மேடை கிரைனட்டில் கொடுத்து கிச்சனோட டைல்ஸ் வந்து பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் எல்லாம் போட்டிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் நடந்துட்டுருக்குங்க, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. பத்துக்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. அஞ்சுக்கு 10 அப்படிங்கிற அளவில் பெருசாக ஒரு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெஸ்டர்ன் மாடல் டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளேயே படி கொடுத்துருக்காங்க. படி முழுசும் கிரைனேட்டில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. மாடியில் பெருசாக ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க. பதினொன்றுக்கு 18 அப்படிங்கிற அளவில் மாடியில் உள்ள ஹால் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதில் சின்னதாக ஒரு கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. மாடியில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 18 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. நாலுக்கு 6 அப்படிங்கிற அளவில் ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதையும் வெஸ்டர்ன் மாடலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க.
மாடியில் உள்ள ஹாலில் இருந்து வெளியில் வரும்போது ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு கூலிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன்லேயே இந்த பால்கனி அமைஞ்சிருக்குங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு ஏணிப்படி கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்காக 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க. பெரிய பெரிய தார் ரோடு வசதிகள் இருக்குது. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சத்தி ரோடு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஐடி கம்பெனி எல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன் உள்ளே வந்திருக்கு. நம்ம டேக்ஸ் போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. டிடிசிபி அப்ரூவல் லேண்டுங்க. பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நம்ம தாராளமாக 80%லேருந்து 90% வரைக்கும் லோனுக்கு போய்க்கிற முடியும். அதையும் அந்த பில்டரே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரியான வீடு வேணும்னாலும் பக்கத்துலேயே புக்கிங்லேயும் கட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வசதிகளும் இங்கே இருக்குங்க. இடம் லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இடத்த காட்டும் போது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீடு வாங்கினதுமே உடனே குடியேறுற மாதிரியான இடம் தான் இது. புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற லே அவுட் கிடையாது. ஆல்ரெடி டெவலப்பான லே அவுட்டு தான். அதனால் தைரியமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பார்த்துக்கலாம், இருக்கிறதுக்காகவும் பார்த்துக்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த சுற்றிலும் இந்த லே அவுட்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் இருக்குது. ஸ்கூல், காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்ம ரீச் பண்ணிடுற மாதிரி இருக்குது. லே அவுட்டுக்குள்ளேயே எல்லா ஸ்கூல்களோட பஸ்ஸுகளும் வந்து பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிக்குது. அதே சமயம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கும் கேப் வந்து இங்கேயே பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. எல்லா வசதிகளுமே இந்த லே அவுட்டுக்குள்ளே இருக்குங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் முழுசும் உங்களோட ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களை வந்து பார்த்து உங்களுக்கான பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.